நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருட வைகாசி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 12/6/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52 திதி இன்று பிற்பகல் 2:56 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இரவு 10:33 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:19 வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் பிற்பகல் 2:56 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துள கரணம். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 முதல் 9 வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 10:33 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய தினம் வியாழக்கிழமை. பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வது மிக சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். கருடன் அப்படின்னு சொன்னா, ராகு திசை நடப்பவர்கள் எல்லாம் கருடனை தரிசனம் பண்ணால் ராகு திசை ஒன்றும் செய்யாது. சரி, இந்த கருடனுக்குன்னு ஒரு தனி கோவில் இருக்கு. உலகத்திலேயே ஒரு தனி கோவில் இருக்கு. அது எங்கு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். ரிஷவ லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், மிதுனத்தில் குரு பகவானும் புத பகவானும், சிம்மத்தில் அங்கார பகவான், கேது பகவான், மாந்தி பகவான் இணைந்து இருக்கிறார்கள். தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான். உலகத்திலேயே, அதாவது உலகிலேயே கருடனுக்குன்னு தனி கோவில் அமைந்த திருத்தலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கருடன் எல்லா கோவில்கள்ல இருப்பாங்க. இப்ப நாச்சியார் கோயில்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த இடத்துல கருடன் இருக்கு. கல்கருடன்னு பேரு. அந்த கருடனுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அந்த கருடனை பங்குனி மாசம் பௌர்ணமிக்கு 4 நாளுக்கு முன்பு, அதே மாதிரி சித்திரை மாசத்தில் வரக்கூடிய ஒரு திருவிழா. அப்போ அந்த கல்கருடன் வெளியில வருவாரு. 4 பேர், அதுக்கப்புறம் 8 பேர், அதுக்கப்புறம் 16 பேர், இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே வரும்போது, வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா 152 பேர் கிட்ட வரும். தூக்கிட்டு வருவாங்க. உள்ள போகும்போது அப்படியே குறைஞ்சிட்டே உள்ள போனோம்னா 4 பேர் தான் உள்ள போவாங்க. அந்த மாதிரி அது. ஆனா அங்க சீனிவாச பெருமாள் இருக்கார். ஆனா கருடனுக்குன்னு தனி கோவில் என்ற ஒரு இடம் எதுனா கர்நாடகால இருக்கு. பெங்களூரில இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுல கோலார் மாவட்டம் ஒரு ஊர் இருக்கு. அங்க கோலாதேவி என்ற ஒரு சின்ன கிராமம் தான். ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது, சிறிய கிராமம். உலகிலேயே கருடனுக்கு தனி கோவில் எங்கன்னா அங்கதான். இந்த கோயில் பாத்தீங்கன்னா ராமானுஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பெருமாள் கோயில் எல்லா கோவில்களிலும் பெருமாள் சன்னதிக்கு நேரே எதிராக கருடன் சன்னதி அமைந்திருக்கும். ஆனால் கருடனே மூலவராக வீற்றிருக்கக்கூடிய ஒரு கோவில் எதுனா இங்கதான். ராமாயண காவியத்துல இலங்கை மன்னன் ராவணன் சீதையை கடத்தி சென்றான். அவனிடமிருந்து சீதையை காப்பாற்றுவதற்காக ஜடாயு என்ற பறவை ராவணனுடன் சண்டையிட்டது. ஆனால் ராவணன் ஜடாயுவின் சிறகுகளை தனது வாளால் வெட்டியதால் அவருக்கு ஆபத்தான நிலையில் அப்பறவை போராடி கொண்டிருந்தது. அந்த வழியாக வந்த ராமன் லக்ஷ்மணர்களிடம் ராவணன் சீதையை கடத்தி சென்ற விஷயத்தை சொல்லி ராமரின் காலடியிலேயே உயிரை விட்டது ஜடாயு. ராமபிரான் தனது கைகளாலேயே ஜடாவிற்கு இறுதி சடங்கு செய்து அது உயிர் விட்ட இடத்திலேயே ஜடாவை அடக்கம் செய்தாராம். ஆனால் இந்த இடத்திற்கு கோலாதேவி என்ற பெயர் உருவாகியது. கலியுகத்தில் ஜடாயு கருடனாக கருதப்படுகின்றது. அதே போல மகாபாரதத்துல பாண்டவர்களின் ஒருவரான அர்ஜுனன் ஒரு சமயம் வேட்டைக்கு சென்றான். அர்ஜுனன் எய்திய பலமான சக்தி வாய்ந்த அம்பினால் காடே தீப்பற்றி எரிந்தது.
இதில் ஏராளமான பாம்பு இனங்கள் தீயில் கருகி சாம்பல் ஆயிட்டது. காரணமாக அர்ஜுனனுக்கு சர்வதோஷம் ஏற்பட்டது. தனது சாபம் தீர பல முனிவர்களிடம் சென்று வழி கேட்டார் அர்ஜுனன். ஆனால் அந்த முனிவர்கள் அளித்த அறிவுரையின்படி இத்தல கருடனை வழிபட துவங்கினான் அர்ஜுனன். அவன் செய்த கடும் தவத்தின் பலன், பூஜையின் பலனாக பாம்புகளை அழித்த பாவங்களிலிருந்து வெளியே வந்தான். அன்று முதல் சர்வதோஷம் உள்ளிட்ட தோஷங்களை போக்கும் தலமாக இந்த கருடன் கோவில் விளங்குகிறது. இக்கோயிலில் கருடன் சுமார் 5½ அடி உயரத்தில் ஒரு காலை மடக்கி மண்டியிட்ட கோலத்தில் காட்சி தருகிறார். அவரை சுற்றி 8 பாம்புகள் அவரது நகைகளாக உள்ளன. இந்த ஒற்றைக்கல் கருடன் சிலை 12ஆம் நூற்றாண்டில் ராமானுஜரால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது. இவர் தனது வலது கரத்தில் மகாவிஷ்ணுவையும் இடது கரத்தில் மகாலட்சுமியையும் சுமந்த நிலையில் காட்சி தருகிறார். மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி என்பதால் இடது கரத்தை சற்று உயர்த்தி பிடித்தபடி உள்ளார் கருடன். அதுபோல இந்த இடத்தில் யாருக்கெல்லாம் ராகுதசை நடக்கிறதோ, யாருக்கெல்லாம் சர்வதோஷம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் மகாலட்சுமியின் அருள் வேண்டுமோ அவர்களெல்லாம் இந்த கோயிலில் சென்று கருடனை தரிசனம் செய்தால் இந்த கோயிலில் தான் அனைத்து சர்வதோஷங்களும் ஒரே நேரத்தில் நீக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் கருடனுக்கு கர்ப்பக்குடி கிடையாது. கருடனுக்காக வழங்கப்பட்ட கர்ப்பக்குடி கொண்ட ஒரே கோயில் இதுவாகும். எனவே கருட தேவாலயம் என்று இது அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ ராமபிரானே ஜடாயுக்கு இறுதி சடங்கு செய்ததால் ஜடாயு ஸ்ரீராமரின் தந்தை ஸ்தானத்தை பெறுகிறார். மகாவிஷ்ணுவின் அம்சமான இத்தல கருடனின் அருளை பெற்றால் ஸ்ரீராமனின் அருளை பெறுவதற்கு சமமாக கருதப்படுகிறது. எனவே இந்த யாருக்கெல்லாம் இந்த சர்வதோஷம், கால சர்வதோஷம், ராகு கேது தோஷம், ராகு திசை கேது திசை நடப்பவர்கள் இந்த தலத்திற்கு சென்று கருடனை வழிபட்டால் அவர்களுக்கு எல்லா தோஷங்களும் விலகி நன்மை நடக்கும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்க வேலை சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஈடேறுகின்ற ஒரு நாள். வேலை ஆட்களின் மாற்றம் தொடர்பான அதாவது உங்களுடைய எண்ணங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். மனதில் ஒரு புதுவிதமான தேடல்கள்லாம் உண்டாகும். கடன் சார்ந்த நெருக்கடிகள்லாம் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த ஒரு தடைகள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய இசை தென்கிழக்கு திசை, அதிசய எண் 7ஆம் எண், அதிசய நிற பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற விதண்டாவாத பேச்சுகளை தவிர்த்துருங்கள். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல மந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். எதிர்காலம் சம்பந்தப்பட்ட புதிய தெளிவு ஏற்படும். புதியவர்களின் வருகையால் சுப விரயங்கள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்லாம் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர் தெளிவு ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, அடுத்த மொழி பேசும் மக்கள் மூலம் அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்துல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் அமையும். உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் நீங்க சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய ஒரு தருணம். எதிர்மறை எண்ணங்களை நீக்கி
ஒரு நேர்மறையான எண்ணங்கள் அப்பப்போ ஏற்பட்டு மறைகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதனால எப்பொழுதுமே பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நெகட்டிவா எதையும் நினைக்காதீங்க. புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். இன்றைய நாள் நன்மைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, தந்தை வழி தொழில், அதாவது சில பேர் அப்பாவுடைய தொழில செய்வாங்க. வழி வழியா அப்படியே செஞ்சுட்டே வருவாங்க. தாத்தா, அப்பா, அதுக்கப்புறம் பிள்ளை, அந்த மாதிரி தந்தை வழி பூர்வீக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மனதிற்கு விரும்பியவர்களை ஆதரவாக செயல்படுவார்கள். விவசாயத்துறை, கால்நடைத்துறை, இந்த வியாபாரத்தில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு அது தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள். புதிய துறை சார்ந்த கலந்தாய்வில் பங்கு கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனதளவில் புதிய சிந்தனைகள்லாம் ஏற்படும். பிள்ளைகள் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஆதரவு மேம்படும். உத்தியோகத்தில் அனுசரித்து செல்லுங்கள். நினைத்த வேலையை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் சில மாற்றமான தருணங்கள் ஏற்படும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயின் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். திறமைக்கேற்ற புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒத்துழைப்பான சூழல்லாம் உண்டாகும். அரசு தொடர்பான உதவிகள்லாம் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் சில சலுகைகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். குடுக்கல் வாங்கல்ல பொறுமை தேவை. அதே மாதிரி புதிய ரக சாதனங்கள் சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். உடல் தோற்றத்துல ஒரு பொலிவு மேம்படும். பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். வியாபாரத்திற்கான இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தோற்றத்துல ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் இன்னைக்கு இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு மனம் விட்டு பேசுங்க. கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். சில தன வரவுகளால் கையிருப்புகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய பேச்சு வன்மை, இந்த பேச்சு திறனால ஒரு சில காரியங்கள் அனுகூலமாக இருக்கு. வீடுமனை விற்பதில் லாபங்கள் ஏற்படும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். படிக்கிற மாணவர்களுக்கும் இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சில அனுபவங்கள் மூலம் புதிய பாதைகள் புலப்படும். இன்றைய நாள் அமைதி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள் மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு
புதிய பாதை புலப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, புதிய வேலை சம்பந்தமான சிந்தனைகள்லாம் மேலோங்க, சமூக பணிகள் ஆர்வம் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையோடு செயல்பட்டால் அந்த காரியம் அனுகூலமாக அமையும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. விளையாட்டு விஷயத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகம் வேண்டிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய தென்மேற்கு அதிசயன் 3 அஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சில நுட்பங்களை அறிந்து தொழில் நடத்தக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். உயர் அதிகாரிகளால் சில மாற்றமான தருணம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். இன்றைய நாள் தடை தாமதம்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கிசை அதிசயின் 8 அஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுடைய சிந்தனையில ஒரு தெளிவு ஏற்படும். சேமிப்பு சார்ந்த செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். உடல் தோற்றத்துல மாற்றங்கள் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படும். உத்தியோகத்தில் சில மாற்றமான தருணங்கள் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும். உங்களுடைய எதிர்ப்புகளெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு அதிசயன் 4 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம், ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நம்பிக்கையானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதே போல 10ஆம் இடத்துல சந்திரன், அந்த சந்திரனை குரு பாக்குது. குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு கொடுக்கும். அதே மாதிரி நல்ல மகிழ்ச்சியான நாளாகும். வருமானம் நன்றாக வரக்கூடிய ஒரு நாளாகும் இன்றைய தினம் இருக்கும். நினைத்த வேலையை செய்து முடிச்சிருவீங்க. முதலீடு சார்ந்த ஆலோசனை கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். பயணங்கள் மூலம் மனதளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். தடை தாமதங்கள்லாம் விலகும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானமாக செய்க. அதிசய கிழக்கு 6 அஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.